வணக்கம் நண்பா. இந்த பக்கத்துலேருந்து அர்ஜுன் பேசுகிறேன். அந்த பக்கத்துலேருந்து யார் பார்க்குறீங்கிறத வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 11 தான் பார்க்க போகிறோம், சுங்கன் மானவோட. ஸோ போன எபிசோடில் வந்துட்டு அவங்க அம்மா இரும்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படியே இரும்பிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுறாங்கன்னா அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இரும்பிட்டு கொக்கு கொக்கு அப்படின்னு இரும்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துறாங்க. ஸோ விழுந்தோடனே மிராய்க்கா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா அப்படி தூதெல்லாம் இருந்துச்சு, அம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு, எந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது நத்திங் மேலே ஜஸ்ட் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏன்னா ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா, பையன் முடியாது இந்த மாதிரி அப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வர சின்ன பையன் இப்போ தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் கிராஜுவேஷன் டேலாம் முடிஞ்சிருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ மிராய் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பையனாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கும் கவலை இருக்க தான் செய்தி, என்ன பண்ணுறது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை காட்டுறாங்க. வீடு ஒரு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் வந்துட்டு போராக தான் இருக்காங்க போல். ஸோ அவ்வளோ பெரிய ஆடம்பர வாழ்க்கையும் இல்லை. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு மிராய் உனக்கு வந்துட்டு நான் நிறைய காய்கறிலாம் போட்டு அது இதெல்லாம் போட்டு உனக்கு வந்துட்டு நான் ஸ்வீட்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா காய்கறிலாம் வேணாம் அதெல்லாம் கசக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை, பாட்டு பாடிட்டு வந்து பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமைச்சு கொடுக்கறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் உட்காந்து சாப்பிடும்போது ஸோ இதான் எடுத்து சாப்பிடு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனை வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்க அம்மா ஞாபகம் வந்திருக்கும் போது பார்த்துருப்போம். அவங்க அம்மாவோட ஒரு கடைசி ஹாப்பியஸ்ட்டு நினைவே இதுதான். ஸோ அவங்க பையனை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிறது ஹாப்பியாக. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்கேருந்து ஏஞ்சி போயிட்டு செல்லக்குட்டி நான் வந்து உனக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இது வந்து இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குல்ல அதுதான். ஸோ எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு அப்புறம் என்ன போவாங்கன்னு தெரில, அந்த ஸ்கூலுக்கான ஷர்ட்டு தான் போல். எப்படி சூப்பராக இருக்கான்னு கேட்கும்போது அம்மா இது சூப்பராக இருக்குது ஆசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாகிடுறான். அம்மா பையனாக இருக்கால ஜாலியாகிடுறான். அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா பையன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அவன் போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்கு இது வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அதை அப்படியே போட்டு படுக்க போயிடுறான் கழட்டில். ஸோ ஏய் கழட்டுறா அப்புறமேட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு போட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்கலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான் பாருங்க, சுட்டி பையனா. ஸோ அப்படியே காட்டுறாங்க. மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12-15 நினைக்கிறேன், அப்படி தான் இருக்குது. 12-14 என்னமோ காட்டுறாங்க. ஸோ காட்டின உடனே இந்த டைமில் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு டிவியில் வந்துட்டு ஒரு நியூஸ் போகுது. என்ன பண்ணால் சிட்டிசன் வந்துட்டு அலர்ட் கொடுக்குறாங்க, யாரும் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, இது வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் கொடுக்குறாங்க. ஸோ பக்கத்தில் பேசக்கூடாது, யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ஒரு சேஃபான இடத்துக்கு போகிற வரைக்கும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிவியில் அலர்ட் கொடுக்கும்போது இந்த நேரத்தில் நல்லா டிவி ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏஞ்சி பார்க்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு ரத்தத்தோடு அங்கே இருமிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பையன் ஓடி போய் பார்க்க அம்மா மூஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோரமாக இருக்குது. ஐயோ அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பையன் ஷாக்கோட பார்த்துட்டு இருக்கிறான். இது உண்மையாலுமே எங்கள் அம்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஸோ அவங்க அம்மா உடனே என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே தாவி வந்துட்டு மிராய் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பெட்டிலே விழுந்துடுறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ மேலே தாவிடுறாங்களா, தாவறதோடு இல்லாமல் அவனோட ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கடிக்க ஆரம்பிக்கிறாங்க, பிடிச்சி ரத்தம்லாம் தெரிக்குது. ஸோ அவங்க உடம்பை பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க வந்துட்டு ஒரு ஜாம்பியாக மாறிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அம்மா வலிக்குதுமா ப்ளீஸ் விட்டுருங்க அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்லும்போது கிளாக்கை காமிக்கிறாங்க, மணி வந்துட்டு ஒரு 12-14 ஆகுது போல். ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சத்தம் போட்டு, அதாவது அந்த ஜாம்பியெல்லாம் கத்தும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு நம்ம மிராயை வந்துட்டு பயங்கரமாக பயம்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம மிராயை வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு பார்த்திங்கன்னா கதறன்னு கதறான். அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா விடுற மாதிரி தெரில, அப்படியே கடிச்சு இழுக்கிறாங்க அவன் சத்தையை. ஸோ நம்ம இவன் கல்யாண ஹீரோ வந்துட்டு ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே செத்து போயிடுறான். ஓகேங்களா. ஸோ இங்கேயே செத்து போயிடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு செத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது, அப்படியே வந்து டைம் ஸ்கிப் காமிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த 12:02 ஸோ அந்த மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண் முழிச்சிட்றான். கண் முழிச்சிட்டு அம்மா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான். ஸோ கத்தும்போது இதெல்லாம் ஒரு கனவு தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ என்ன பண்ணால் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கனவாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான்.
ஏன்னா செத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பொழைச்சிருக்கான். ஸோ அதான் வந்து அவனோட எபிலிட்டி. ஸோ இப்போ தான் வந்து அவேக்கன் ஆகுதுன்னு வச்சுக்கலாங்களா, ஓகேங்களா. ஸோ இப்போ மணி காட்டுறாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 போல் ஆகுது போல். ஸோ ஸோ உயிர் பொழைச்சிட்டான். ஆனால் வந்துட்டு உயிர் பொழைச்சதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது, இதெல்லாம் கனவா இல்லை நனவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் உட்காந்துருக்கும் போது சைடில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே தான் இருக்காங்க. ஸோ இது கனவு விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு அங்கேயே தான் சுற்றிட்டு கிடக்குறாங்க. ஸோ இந்த சாம்பிஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு செயல்படுதுன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ செத்த உடனே அவங்கள விட்டுருச்சு. ஸோ உயிரோட வந்த உடனே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கடிக்க வருது. ஸோ என்ன மாதிரி இந்த சாம்பி ஒர்க் ஆகும்னு தெரியல, ஓகேங்களா. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு வேகமாக அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விடுறான். ஸோ ஆப்வியஸ்லி யாராக இருந்தாலும் அப்படி தான் தள்ளி விடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு சூப்பர் பவர் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அப்படி தள்ளி விடும்போது அவங்க வந்துட்டு செவத்தோட கார்னருக்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருக்கான். நானே அப்படி தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள கையை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான், ஓகேங்களா. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அம்மா வந்துட்டு தள்ளி விட்டான் இல்லையா. ஸோ அந்த தள்ளி விட்டதில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிடக்குறாங்க. எழுந்திரிக்கவே இல்லை, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிடக்குறாங்க. எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே கிடக்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அங்கேருந்து வந்துன்னா தலை திரிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சி அங்கேருந்து வெளியே ஓடி வந்துடுறான். ஸோ வெளியே ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் செம்ம வேகமாக ஓடுறான். கண்ணா பின்னான்னு ஓடுறான். எங்கே ஓடுறதுனே தெரியாமல் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கிறான். செம்ம பயத்திலே வந்துட்டு இல்லை இல்லை இதெல்லாம் கனவாக இருக்கணும், எங்கள் அம்மா வந்துட்டு இப்படி ஆயிருக்க மாட்டாங்க, இது எங்கள் அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு வந்ததுன்னா ஓடி போயிட்டு பார்க்குறான். அங்கே நின்று இந்த சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கொரியாதானா ஒரு மாதிரி குலாப்ஸாக இருக்குது. அங்கேயும் வெடிச்சு சதுறது, ஒரே குப்பையாக கிடக்கு. மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜாம்பியா மாதிரி கிடக்குறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோவுக்கு புரியல. அங்கே இருக்கிற சாம்பியெல்லாம் பார்த்தோன்னே பயந்து போய் அங்கே இருக்கிற ஒரு காருக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். ஸோ ஒளிஞ்சிக்கும் போது அங்கே 2 ஹியூமன்ஸ் இருப்பாங்க போல், அதாவது வைரஸால் அஃபெக்ட் ஆகாத ஹியூமன்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குது, டக்குன்னு யாருக்காவது கால் பண்ணு, சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு இது வந்துட்டு கனவு இல்லை, நார்மல் பீப்புளும் இருக்காங்க, அதே மாதிரிட்டு ஒரு மாதிரி இன்ஃபெக்டான பீப்புளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் தெரிய வருது. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஜாம்பியாக மாறிட்டாங்க, ஒருத்தர் மாற்றி கடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயத்திலே வந்துட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாயை பொத்திக்கிறான். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி வந்துட்டு நம்ம ஹீரோவோட பக்கத்தில் வந்துடுது. வந்தோடனே அவனுக்கு வந்துன்னா அல்லு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிக்கிறான். அப்பயும் கூட வந்துட்டு அம்மா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தெரிகிறான். ஸோ அப்படி போகும்போது என்ன நடக்குதுன்னா அந்த சாமி இருக்கு இல்லையா, அதை அப்படியே பாஞ்சு வந்து நம்ம ஹீரோ மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், படிக்குள்ளேயே நான் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி விழும்போது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிருது. ஸோ கடிக்கும் போது அழுதுகிட்டே அம்மா என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ், அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியல, வலி தாங்க முடியல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் மூடிடுறான். கண்ணை மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமி வந்துட்டு என்ன பண்ணுது, கையவே துண்டாக பிச்சு எடுத்துருது. ஸோ ஆக்சுவலாக இது எப்படின்னு தெரில, அதாவது இந்த சாம்பி முன்னாடி கிடச்சிருக்கு, ஆனால் அவன் எல்போவிலேருந்து கை துண்டாக போயிருக்கு அப்படின்னா அவன் சூப்பர் பவர் யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ அவன் கையவே ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பிச்சுக்கிட்டே இங்கே ஓடியாந்துருக்கான், ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் சொல்கிறதுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவன் கை வந்துட்டு அப்படியே வளர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அப்படியே இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு இப்போ சொல்லி வந்துட்டு கண்ணா பின்னாலும் வெட்டினாலும் வளர்ந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வளர ஆரம்பிக்கிறது. ஆனால் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா நோட் பண்ணிங்கன்னா சில மினிட்ஸ் ஆகுது, ஓகேங்களா, சில மினிட்ஸ் ஆகுது. ஆனால் ஸ்டார்டிங்கில் அப்படிலாம் சில பல செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பாடி ஒட்டிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அம்மா எங்கே இருக்கீங்க, அம்மா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ ஆமாங்க கேஸ், அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமி கத்தும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு ஸோ யாரெல்லாம் உயிரோட ஹியூமன்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு இந்த சாமி வந்துட்டு அட்டாக் பண்ணுது. ஸோ அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா மாம் என்கிட்ட வராதிங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அதையும் கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சாமி கேட்குமான்னு தெரியல, பக்கத்தில் வந்துடுது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் அழுதுகிட்டே ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாமி வந்துட்டு டக்குன்னு நின்றுது. என்னடான்னு பார்த்தா மிரா இருக்கான் இல்லையா, ஸோ அவனோட பவர் வந்துட்டு இப்போ தான் அவேக்கன் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டு கத்தும் போது அவன் உடம்புக்குள்ள இருக்கிற எலும்புலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஃபோர்ஸாக வந்துட்டு அவங்க அம்மா மேலே வந்துட்டு தெறிக்கிது. அப்படியே உடனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஸோ அந்த அட்டாக்ல வந்துட்டு அவங்க அம்மாவோட பாடி வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேதம் ஆகிட்டு. ஸோ அப்படி சேதம் ஆகிட்டும் போது அவங்க அம்மாவுக்கு அப்போ தான் கான்சியஸ் வருது போல். ஸோ கான்சியஸ் வரும்போது அவங்க அந்த மாதிரி கத்துறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆகிட்டு. ஸோ சைலண்ட் ஆனோடனே மிரா இருந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிட்டு அழுகுறதெல்லாம் நிறுத்திட்டு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அம்மாவோட கைக்கு வந்துட்டு அப்படியே அவனை வந்துட்டு ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி வருது. ஸோ அப்படி மாதிரி அது மாதிரி வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அம்மா வந்து டக்குன்னு மிராயை வந்துட்டு கட்டி பிடிச்சிடுறாங்க. கட்டி பிடிச்சிட்டு மிராய் சாரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் வந்துட்டு இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதாவது கம்ப்ளீட் ஆகுது, ஆமாம், ஓகே, கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த பேக் ஸ்டோரி இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்துட்டு இன்னும் பங்கமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.